எம்பத்தி என்பதும் செல்ஃப் ரியலைசேஷன்கிறதும் மிகவும் தொடர்புடைய விஷயம், மிகவும் கனெக்டான விஷயம். இந்த கனெக்ட் இல்லாத போனால் செல்ஃப் ரியலைசேஷனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மித்ர என்கிற சொல் ஏன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்குங்கிறதுக்கு வேற ஒரு பொருள் உங்களால் கொடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்கு என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு அருள் தான். அருள் தான், அன்பு தான். அந்த அன்பு என்கிறதை நாம் பிடிக்காத இருந்தால் எல்லாரையும் வெறுக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ராகத்வேஷங்கள், எதை எடுத்தாலும் ஸ்டான்ச் டிஸ்லைக்ஸு, லைக்ஸு, ஹேட்ரட். ஆனால் பேசுறது என்னவோ பெரிய வேதாந்தம் என்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே ஆத்மா இருக்கிறதுங்கிறதுக்கு பொருள் எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும் என்கிறதா தானே இருக்க முடியும். அதுதான் இங்கே உலகம் உவப்ப என்கிற சொல்லுக்கும் கதிரவனுக்கும், கதிரவனுக்கு வேதத்தில் மித்ர என்கிற பெயர் உள்ளதற்கும் உள்ள தொடர்பு. இது முக்கியமான விஷயம். அப்பேற்பட்ட மித்திரனை, அப்பேற்பட்ட கதிரவனை கண்டு அவரை காண்பது. அவரை காண்பது என்பதை உபலட்சணம் என்று கூறினேன். சந்தியாவந்தனத்துக்கு உபலட்சணம் என்று கூறினேன். சந்தியோபாசனத்துக்கு தினம் சந்தியோபாசனம் என்கிறது நாம் செய்கிறோம். அதை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன, கண்டு என்பது சந்தியாவந்தனத்துக்கு எப்படியா உபலட்சணமாகும், என்ன சம்பந்தம் அதை உளர்றேங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டு என்பதை வால்மீகி ராமாயணத்தில் சந்தியாவந்தனத்துக்கு உபலட்சணமாக வர்ணிக்கிறார். அதனாலதான் உதயந்தம் தினகரம் திருஷ்டுவா விகத கல்மஷாகா, சூரியன் உதிக்கையில் அதை கண்டு உள்ளத்தில் அழுக்கற்றவர்களாக ஆனார்கள் என்கின்ற வாக்கியம். கண்டு என்பதற்கு வெறும்னா காண்றது இல்லை, காயத்ரி உபாசனை செய்து என்கின்ற பொருள். அது முக்கியம். காயத்ரி உபாசனையை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் நம்முடைய பெரியோர்கள் கையாண்ட ஸ்லோகம் ஒன்று உள்ளது. ஜப்யேனைவஹி சம்சித்தேத் குறியாது அந்யத்ரவா குறியாது மைத்ரோ பிராமண உச்சதே என்கின்ற ஸ்லோகம். பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அல்லது இரண்டாம் பிறவியிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக இவன் விதவிதமான வேதம் சொன்ன கர்மானுஷ்டானங்களில் இருந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியல, பெட் ரிடன் ஆயிட்டான். கையை கூட தூக்க முடியாது, அந்த அளவுக்கு பெட் ரிடன் ஆயிட்டான். இனி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த அனுஷ்டானங்களை செய்ய முடியலையே என்று வருந்துகிறான். அவனை பார்த்து இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இது ஒரு ஸ்மிருதி ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது, குறியாது அந்யத்ரவா குறியாது, நீ வேறு செய்யறையோ செய்யலையோ, ஜப்யேனைவஹி காயத்ரி ஜபம் மாத்திரம் பண்ணு. உன்னால மற்றது செய்ய முடியுமோ செய்ய முடியலையோ, ஜபம் மாத்திரம் பண்ணு, அதன் மூலமாக உனக்கு சித்திக்கும். அந்த இடத்தில் உள்ள வார்த்தை ஜப்யேனேன்னு தானே சொல்லியிருக்கு. காயத்ரி ஜபம் என்று எங்க சொல்லியிருக்குன்னா அந்த வார்த்தை எப்படி அமைகிறது, மைத்ரோ பிராமண உச்சதே என்று. மித்திரனை கொண்டவன், மித்திரனை தெய்வமாக கொண்டவன், மித்திரனை வழிபடுகிறவன் அல்லது மித்திரனையினுடைய மந்திரமாகிய காயத்ரியை சொல்லுபவன் எல்லா வைதிக கர்மானுஷ்டானங்களையும் செய்பவனாக ஆகிறான் என்று அர்த்தம். அங்க அந்த ஸ்மிருதி வாக்கியத்துக்கு அதான் அர்த்தம், மைத்ரோ பிராமண உச்சதே. இந்த அர்த்தம் தான் எனக்கு பட்டுது நான் படிக்கும்போது. ஆனால் உரைகாரர்கள் வேறு அர்த்தம் கூறுகிறார்கள். அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. உரைகாரர்கள் கொடுக்கக்கூடிய பொருள் எப்படி அமைகிறது என்றால், மைத்ரஹா என்பதற்கு காயத்ரி மந்திரம் சொல்லுபவன் அர்த்தம் கொடுக்காமல் ஆதரம் பொங்குபவன், அன்பு உடையவன், ஈர நெஞ்சம் உடையவன், அவன் வேதகர்மானுஷ்டானங்கள் எல்லாம் செய்தவனாக ஆகிறான் என்கிற பொருள் தான் வியாக்கியானத்தில் இருக்கிறது.
அப்போ என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? காயத்ரி ஜபம் செய்பவன்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறதா, அல்லது ஆதரம் பொங்கு பகவன் எல்லாரிடத்திலையும் அன்பு காட்டுபவன்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறதா என்று கேட்டால் ரெண்டு அர்த்தமும் தான் பொருந்தும். அந்த ஸ்லோகமே அங்கேயே ஒரு ஸ்லேடையாகத்தான், ஒரு பன்னாகத்தான் அமைந்திருக்கு. இந்த ஸ்லோகமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஒரு பாடலில் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு, அதாவது கண்டு என்பதற்கு காயத்ரி உபாசனை, சந்தியோபாசனை என்கிற பொருளை அடியேன் காண்கிறேன். உலகம் ஒப்ப இப்படி மித்திர தேவனாக ஆகாயத்தில் கடலிலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய, எழுந்தருளி இருக்கக்கூடிய பலர் புகழ் ஞாயிறு. இந்த ஞாயிறு ஒரு உவமையாகிறது அடுத்தது, அல்லது ஒரு உருவகமாகிறது. யாருக்குன்னு? நமது முருகப்பெருமானுக்கு. திரு முருகாற்றுப்படை. இந்த பாடல் ஞாயிறை பற்றி சொல்ல வரவில்லை, முருகப்பெருமானை பற்றி சொல்ல வந்தது. இருந்தாலும் அந்த முருகப்பெருமானிடமே கதிரவனை காண்கிறார் புலவர். ஓவர இமைக்கும் சேன் விலங்கு என்கிற சொல். ஓயாமல் இமைக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை போல இருக்கு இந்த ஞாயிறு. ஞாயிறுனுடைய பிரகாசம் ஓயாமல் இமைப்பதை போல் இருக்கிறது. ஓயாமல் இமைப்பதை போல் இருக்கிறதுன்னு சொல்லுவானே என்றால், இங்கு ரெண்டு பொருள் அடியனுக்கு விளங்குகிறது. ஒன்று, இமைப்பது என்று காட்டுவதற்கு காரணம் ஸ்பூர்த்தி, ஃபிளாஷ். இந்த ஒரு சூரியனுடைய வெளிச்சமாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய ஆத்தியாத்மிகமான பொருள் ஆன்மா அனுபவமாக இருக்கட்டும், இது ஒரு ஸ்பூர்த்தியாக, ஒரு ஃப்ளாஷாக தோன்றுகிறது. இதை உபனிஷத்தில் பார்க்கலாம். ஆவிஹி சந்நிஹிதம் குஹாச்சரம், முண்டகோபனிஷத். ஆவி என்றால் ஸ்பூர்த்தி என்று பொருள். உபனிஷத்திலே வரக்கூடிய வார்த்தை ஆவி என்பது. நேற்றைய தினம் வந்தது சுந்தரகாண்டத்தில். சூடாமணியை கண்டவுடனே ராமனுடைய ஆவி தோன்றியும் மறைந்தும் தோன்றியும் மறைந்துமாக, போனதும் வருவதுமாக இருந்தது. எப்படி சொல்றார் கம்பன்? அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை ஒரு ஃபிளாஷா காட்டணும்னு நினைக்கிறார். அது மாதிரி சூரிய பிரகாசத்தையோ அல்லது ஆத்ம பிரகாசத்தையோ ஒரு ஃபிளாஷாக காட்டணும் என்று நினைப்பதனால் ஓவர இமைக்கும் என்கிற சொல் விழுந்திருக்கிறது. அதை வெறும் கண் என்று கூறியிருக்கலாம். பார்வை, காட்சி, கண், காண்பவன், திரஷ்டா என்று கூறியிருக்கலாம். ஏன் அப்படி கூறியிருக்கலாம்னா, அது ஞானஸ்வரூபம் என்று விளக்க வேண்டுமானால், ஞானஸ்வரூபம் என்று மட்டும் விளக்காமல் அது ஒரு ஃபிளாஷ், அது ஒரு ஸ்பூர்த்தி என்று விளக்க வேண்டும் என்று எண்ணி கண் என்று கூறாமல் இமை என்று கூறுகிறார். இமை என்று கூற வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. ஃபிளாஷ்க்கு இதை விட அழகான உவமை என்கிறது நிஜமான ஃபிளாஷே, மின்னல். மின்னல் என்று கூறியிருக்கலாம். இமை என்று கூறியதன் காரணம் என்ன என்றால், இமைதான் கண்ணின் பக்கத்தில் இருக்கிறது. கண் என்பது சைதன்யம், ஞானஸ்வரூபம் என்கிறதை இன்னும் அதிகமா கன்வே பண்ணும். அதனால தானே பொதுவாக இந்த திரஷ்டாக்கள், அதாவது தவம் இருந்து ஆத்மாவை காண்பவர்கள், அவர்களுக்கு காட்சியர் என்று பெயர். சங்கத்தமிழில் காட்சியர் என்று பெயர். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சீயர்ஸ். சம்ஸ்கிருதத்தில் கவி. கவி என்கிற சொல் பிற்காலத்தில் வேற விதமாக மாறிவிட்டது, பொயட் என்று மாறிவிட்டது. அதன் மூல விஷயம் வேதத்தில் பார்த்தால் கவி என்றால் கிராந்த தரிசி, எல்லாவற்றையும் கடந்து பார்ப்பவன் கவி. எதையும் கடந்து, நாமரூபங்களை கடந்து பார்ப்பவன் கவி. காட்சியர். காட்சியர் என்று ஏன் சொல்லப்படுகிறதுனா, நமக்கு இருக்கக்கூடிய புலன்களிலேயே பார்த்தல் என்கிறது ஆத்மாவுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். அதனாலதான் வேதமே, உபனிஷத்தே அப்படிதான். உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி பிரம்மம் ஒன்றே இருந்தது, அது கண்டது என்று பல இடங்களில் வேதத்தில் வரும். காண்பது, கண் என்பது ஆத்மாவுக்கு ரொம்ப, ஞான பிரகாசத்துக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிறதுனால கண்ணையும் விட முடியல, ஒரு மின்னலை உதாரணமாக காட்ட முடியல. ஆனால் ஃபிளாஷ் என்று தெரிவிக்கணும் என்கிறதுனால
கண்ணையும் சொல்ல முடியாது. அப்போ கண்ணுக்கு அருகே உள்ள இந்த இந்த ஓவரை இமைக்கும் இந்த இமையை கூறுகிறார் புலவர். ரொம்ப அருமையான விஷயம். சேன் விளங்கு என்றால் எட்டின தூரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த பிரகாசம், எட்டின தூரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த கதிரவனின் கதிர் என்கிறது. இங்கு ஒரு உரைக்காரர் விளக்கம் தருகிறார். ஓவர இமைக்கும் என்கிறது காலத்திற்கு அப்பால் இறைவன் உள்ளதை காட்டுகிறது. சேன் விளங்கு என்கிறது தேசத்திற்கு அப்பால் உள்ளதை காட்டுகிறது. ஏதோ ஒரு இடத்தில் கதிரவன் இருந்தாலும் அந்த கதிரவனின் பிரகாசமானது பல கோடி யோஜனைகள் பறந்து மேலும் கீழுமாக நிற்கின்றது. அதை போலவே இந்த ஆத்ம பிரகாசம், இந்த ஞான பிரகாசம் என்கிறது தேசத்தை கடந்து நிற்கக்கூடிய பிரகாசம், காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பிரகாசம் என்பதற்கு தான் ஓவரை இமைக்கும், தொடர்ச்சியாக இமைப்பது போல் இதன் ஃப்ளாஷ் உள்ளது, இதன் ஸ்பூர்த்தி உள்ளது என்று கூறுகிறார். இந்த ஒரு சங்க பாடலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அடியனுடைய ஆசை, அதனால இதை எடுத்துக்கொண்டேன். உலகம் உவப்ப என்கிற சொல்லிலிருந்து அடியன் பார்ப்பது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்ன என்றால், என்னுடைய நம்பிக்கையில் இருப்பவர்கள் மட்டுமே உய்வர், மற்றோர் எல்லோரும் நிரந்தர நரகத்திற்கு செல்வர், மீளா நரகத்தை அடைவர் என்கிற சமயம் சங்கத்தமிழர்களின் சமயமாக இருக்க முடியாது. சங்க காலத்தில் இந்த சமயங்கள் தோன்றி இருக்கக்கூட வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு விஷயம். உலகம் உவப்ப என்று எப்போ சொல்லியாச்சோ, உலகத்தில் எங்கு யார் இருக்கிறார்களோ எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். அவர்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பண்பாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருமே நன்மையாக க்ஷேமமாக இருக்கணும் என்கிற ஒரு உணர்வும் செயல்பாடும் இதுதான் சங்கத்தமிழர்களின் சமயம். என்னுடைய நம்பிக்கையில் இருப்பவர்கள் மட்டுமே வாழணும், மற்றவர்கள் எல்லாரும் மீளா நரகத்திற்கு செல்லணும், அல்லது மற்றவர்களை நாம் அடித்தாவது நம்முடைய ஒரு நம்பிக்கைக்கு சேர்க்க வேண்டும், அவர்கள் அடிபட்டும் சேராவிடில் கொன்றுவிட வேண்டும் முதலிய கருத்துக்களும் நம்பிக்கைகளும் சில பல காலங்களாக இந்த உலகத்தை ஆட்டி படைத்தது என்பது உலக வரலாறு. இதன் மூலமாக படுபயங்கரமான இனவதைகள் நடந்திருக்கின்றன. பல்வேறு இடங்களில் நடந்தன. ஆஸ்திரேலியாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது, இந்தியாவில் கூட நடந்தது. இனவதைன்னு சொல்ல மாட்டேன் இந்தியாவில், ஆனால் கோவாவில் நடந்தது என்ன? கோவா இன்குசிஷன் என்ன? இது மாதிரி விஷயங்கள் வரலாற்றில் நாம் காண முடிகிற விஷயம். எதற்காக இதை மெனக்கட்டு எடுக்கிறீர்? அழகா சங்க இலக்கியத்தை சொல்லின்னு போகக்கூடாதா? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இவ்வாறு பல நூற்றாண்டுகள் இனவதை செய்து, தங்களது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்த இனவதை, ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ் எல்லாம் கொன்று குவித்து, அமெரிக்கன் ஹாலோகாஸ்ட் என்று சொல்லுவார்கள். அமெரிக்கா என்ற கண்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்களை கொன்று குவித்து, இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் இந்தியர்கள் அளவுக்கு பெரிய ஜனத்தொகையாக இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட மக்களையே மொத்தத்துக்கு கொன்று குவித்து அந்த இடத்தை ஆட்சி புரிய ஆரம்பித்தார்கள். அடியன் சொல்லுவது யுஎஸ்ஏ என்கிற நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா என்கிற கான்டினென்ட்டையே, கண்டத்தையே கூறுகிறேன். இவ்வாறு ஒரு வெறி பிடித்து அலைந்து எங்கு பார்த்தாலும் கொலை நடத்தி, எங்கு பார்த்தாலும் சித்திரவதை நடத்தி, இவ்வாறே எத்தனை நாள் இருக்க முடியும்? இதில் ஒரு சிலர் சிறிது அதிருப்தி அடைந்து, என்னடா பண்றோம், இதுதானா, இதுதான் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளையா, இதுதான் நாம் செய்யக்கூடியதா என்கின்ற ஒரு அதிருப்தி சிலருக்கு அந்த அதிருப்தி இல்லாமல் மேலும் மேலும் கொலவெறியோட கூட இவ்வாறு
மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கையில் அப்பொழுது நாம் ஏதோ நாம் செல்லக்கூடிய பாதை மட்டும்தான் சரி என்று இல்லாதபடிக்கு உலகம் முழுக்க எது எது மாதிரியான பாதைகள் இருக்கின்றன என்கிறதை பற்றி நாம் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆராய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள். அதன் மூலமாக வந்த ரெனைசான்ஸ் கேள்விப்பட்டிருப்பேங்க. தமிழில் என்ன சொல்லுவார்கள்? மறுமலர்ச்சியா? மறுமலர்ச்சி. வெகுகாலம் முடங்கி கடந்த கிரேக்க ரோமானிய இலக்கியங்களை படிப்போம், தத்துவங்களை ஆராய்வோம், சாக்ரட்டிஸ் ஆராய்வோம். இதெல்லாம் நடுவில் வெகுகாலம் இருண்ட காலம்னு பேர். இருண்ட காலத்தில் எல்லாமே ஓய்ந்து அதன் பிறகு மெல்ல பழைய இலக்கியங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் என்று சில தத்துவ ஆராய்ச்சிகள் 1600 தான் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவிலிருந்தும் நிறைய தத்துவங்களை கொண்டு போனார்கள். இந்தியாவிலிருந்து பொருட்கள் தான் திருடினார்கள்ங்கிறது இல்லை, இந்தியாவிலிருந்து கருத்துக்களையும் திருடினார்கள். திருடினார்கள்னு சொல்லுவானே, கொண்டு போனார்கள்னு சொல்லலாமே அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணாததுனால திருடினார்கள் என்று சொல்ல நேருகிறது. இங்கிருந்து சென்றது தான் ஹீலியோசென்ட்ரிக் தியரி, இங்கிருந்து சென்றது தான் உலகம் உருண்டை என்பது, இங்கிருந்து சென்றது தான் உருண்டைய ஜீரோ சைஃபர், இங்கிருந்து சென்றது தான். இது சொல்லி மாளாது, அது தனி டாபிக். அது ஒரு 5 நாள் சொல்ல வேண்டிய டாபிக். இந்தியாவிலிருந்து என்னென்னலாம் கொண்டு போனார்கள், எதை எதை எப்படி எப்படி உருமாற்றி வைத்திருக்கிறார்கள் என்கிறதே தனியாக பேச வேண்டிய விஷயம். இப்படியே இருந்து கொண்டு இருந்தது. வெகுகாலம் கழித்து மனதில் தோணித்து, நம்முடைய யுஎஸ்ஏல 4 திசைகளிலிருந்தும் பல சமயங்களிலிருந்து அந்த சமய வல்லுநர்களை அழைத்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாநாடு நடத்துவோம், சிகாகோவில் ஒரு மாநாடு நடத்துவோம் என்று தோன்றியது. யாருக்கு தோன்றியது? நாம் செல்லக்கூடிய மார்க்கம் ஒன்றே பிடி என்று இல்லாமல் உலகம் எப்படி இருக்கிறது என்கிறதையும் நாம் காண வேண்டும் என்று சிறிது பெரிய மனம் வளர்ந்த சில பேர்களுக்கும் தோன்றியது. எல்லோரையும் அழைத்து எல்லாருக்கும் நேர் நாம் நம்முடைய மதம்தான் சிறப்பான மதம்னு நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் தோன்றியது. இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் சிகாகோ ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார்கள். நடத்தும் பொழுது அவர்களுடைய மனதில் சமயங்கள் என்றாலே அந்த கிறித்துவ சமயத்தை தவிர பார்த்தால் யூதர்கள், இஸ்லாமியர்கள், அதை கடந்து அவர்கள் மனது போகவே இல்லை. இந்தியாவிலையும் சமயங்கள் இருக்கும், அதையும் அழைக்க வேண்டும். அப்படி இந்தியானாலே அவர்களுக்கு நினைவு வர வேண்டியது வரக்கூடியது அந்த நாட்களில் ஒன்றே ஒன்று தான். என்ன? புத்தர். இல்லாத போன தாஜ்மஹால். இது மாதிரி 1-2 விஷயங்கள் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் விவேகானந்தர் அந்த சிகாகோ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்காக போகிறார். இது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த நாளில் இருந்த அமெரிக்கா, இன்னைக்கு யுஎஸ்ஏ என்பது அந்த காலத்தை விட ஒரு பெரிய மனது உள்ளதாக இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள யுஎஸ்ஏவே வேற. எங்கேயாவது ஒரு பிரவுனை பார்த்தாலே ஒரு மாதிரி தவறான எண்ணத்தில் தான் பார்ப்பான், ஷூட் பண்ணுறது கூட வந்துடுவான். விவேகானந்தருக்கே 2-3 அனுபவங்கள், ஷூட்டிங் அனுபவங்கள் இருந்தன. ஒரு பிரவுனையோ அல்லது ஒரு கருப்பனையோ அல்லது ஒரு செவ்விந்தியனையோ கண்டாலே கூட பொறுக்க முடியாத ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்தவரை முதல் இந்தியன் சிகாகோவுக்கு சென்று, மெக்சிகோவிலிருந்து ட்ரெயின் எடுத்துட்டு சிகாகோவுக்கு சென்று, அவருக்கு முன்பு இந்தியர்கள் யாராவது அமெரிக்கா போயிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்தவரை இல்லை. எனக்கு தெரிந்தவரை இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போவது என்கிறது ஏதோ ஒரு 1940கள் அப்படி தான் ஆரம்பித்தது. அந்த காலத்தில் ஒரே ஒரு இந்தியனாக, இந்தியன் என்றாலே மட்டம், மிகவும் கேடானவன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள போய்
அந்த நாட்டையே ஆண்டு விட்டு வந்திருக்கிறார் விவேகானந்தர். அவர் செய்த செயல் சாதாரண செயல் இல்லை.